அட்டகாசமாட்டு தோசை ரெடி ஆச்சுங்க. தோசைக்கு வந்து கார சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சுவையில் தோசை பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட போகிறேங்க. தோசைக்கு வந்து நம்ம இன்ஸ்டன்ட் தோசை பண்ண போகிறேன். தோசை மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை பண்ணி பாருங்கங்க. சூப்பராக கிடைக்கும். நம்ம 1 மணி நேரத்தில் ஊற போட்டு நம்ம அரைச்சிடலாம். காலையில் பண்ணதாக இருந்தால் நைட்டில் ஊற போட்டுக்கோங்க. பகலில் பண்ணதாக இருந்தாலும் நமக்கு தூங்கி முடிச்சோன்னே போட்டாலே 1 மணி நேரத்தில் மறைச்சிடலாங்க. 1 கப்பு பச்சரிசி இருந்தால் போதும். ஈஸியாட்டு ரொம்ப டேஸ்டியாட்டு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸிங்க இந்த தோசை பண்ணுறது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தோசைக்கு வந்து 1 கப்பு பச்சரிசிங்க. ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து சின்ன பவுலுக்கு ஒரு அரை பவுல் உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு அரை பவுல் அவலுங்க. 3 நல்லா கழுவி நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சுக்கோங்க. அதே தண்ணியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஊறட்டும். அப்படியே மூடி வச்சுக்கலாம். 2 மணி நேரம் கழிச்சு நம்ம அரைக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு பாருங்க. சரிங்களா? நல்ல அரிசி உளுந்து அவல் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பேஜாக போட்டு அரைச்சிக்கலாங்க. இங்கே கிரைண்டரில் நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் போட்டு அரைக்கணும், அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த தண்ணியே நம்ம விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சாச்சுங்க. மிச்சம் இருக்கிறது நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சுங்க. மாவு வந்து அப்படியே பவுலில் ஆட் பண்ணிடலாம். சூப்பரான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு நம்ம அலம்பி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம தோசைக்கு ஊற்றி பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. கல்லில் விட்டால் ஓடவும் கூடாது. அதே மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது. சோடா எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. நம்ம அவல் போட்டுக்கனால நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இன்ஸ்டன்ட் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மாவு இந்த மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா? இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. நம்ம கல்லில் விட்டு தேய்ச்சோம்னா உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க. உடனே நம்ம செஞ்சுக்கிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கிடலாங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் தவா இல்லைன்னா கல்லுக்குள்ளே தவா இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. மாவில் வந்து நம்ம உப்பு போடலைங்க. உப்பு நம்ம தான் போட போகிறேன். கல்லை ஹீட் பண்ண வச்சுட்டு உப்பு போட்டுக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சிங்கன்னா தோசை வந்து உங்களுக்கு பாட்டாக வருங்க. அப்படியே துடைச்சி எடுத்துருங்க. அதுக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. இது கூட வந்து சுகர் போட்டனாலும் போட்டுக்கிடலாம். நீங்கள் தோசை வந்து நல்ல கலராக கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒயிட்டாக தாங்க கிடைக்கும். தோசை வந்து கலராக கிடைக்காது. கலராக வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா கலராக கிடைக்கும். கடலைப்பருப்பு வேணால் ஆட் பண்ணி அரைக்கும் போதே ஊற போட்டு அரைச்சிடணுங்க. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நான் நார்மலான தோசை தான் பண்ணியிருக்கேன். இது நம்ம கல்லில் ஆட் பண்ணிடலாங்க. அப்படியே மாவை ஆட் பண்ணிடலாம். ஒரு கரண்டி ஊற்றினா போதும். தோசை கல் ஃபுல்லாக ஊற்றணுன்னாலும் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு அந்த சைஸில் தோசை தேவையோ அதுக்கு தந்தோடி ஊற்றிக்கோங்க. நல்லா வேகட்டும், எடுத்துக்கலாம்.
நம்ம அவல் போட்டுக்கனால பப்ஸ் விடுது பாருங்கள் தோசையில் வந்து. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பப்ஸ் விடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. அப்படியே ஓரத்தில் அப்படியே எடுத்து விட்டு திருப்பி போட்டோம்னா சூப்பராக கிடைக்குங்க. இந்த வந்துருக்கு பாருங்க, இந்த கலர் தான் கிடைக்கும் உங்களுக்கு தோசை வந்து. நல்ல கலராக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கடலை பருப்பு ஊறப்படும்போது போட்டுக்கோங்க. அல்லட்டா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு ஆளுக்கு சுகர் இருக்கனால நான் சுகர் போடலைங்க. உங்களுக்கு சுகர் வேணும்னா சுகர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. அடுத்தது இன்னொன்று ஊற்றிக்கிடலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்ல பப்பு சுடுது பாருங்கள், வேகட்டும். அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. எவ்வளோ பாட்டாக வருது பாருங்கள் தோசை வந்து. கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். அருமையான சுவையில் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் காலைல தோசை மாவு இட்லி மாவில் நேரத்தில் நைட்டு டின்னருக்கோ அதில் நிறைய காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு வந்து சுள்ளுபுள்ளுன்னு சாரமாட்டு சட்னி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நல்ல தக்காளி சட்னி, அல்லட்டக்கே கார சட்னி, தள்ளுவண்டி கார சட்னி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு. அன்றைக்கி கார சட்னி தான் வச்சுருக்கேன். வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே பிளேட்டில் வச்சுக்கிடலாங்க. நல்லா மொறுன்னு சூப்பராகிட்டு தோசை பண்ணியாச்சுங்க. அட்டகாசமாட்டு தோசை ரெடி ஆச்சுங்க. தோசைக்கு வந்து கார சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சுவையில் தோசை பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாங்க. தோசை வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்கும் தோசை வந்து. ட்ரை பண்ணுங்கள். எம்மியாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குங்க தோசை வந்து. எம்மியாக இருக்குது, நல்லா மொறுமொறுப்பாட்டு சூப்பராக இருக்குங்க. சட்னிக்கு அதுக்கும் தோசைக்கும் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. யாருமே பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டேங்கிங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு வீடியோ வந்து தொடர்ந்து வரும் பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய்.